இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. தூதன் சகரியாவிடம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிறான். அப்படியானால் சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று சொல்லி சகரியா அனுதினமும் வேண்டுதல் செய்திருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இன்னும் ஒருபடி மேலாக போய் பிறக்கப் போகிற குழந்தை என்ன குழந்தை என்றும் பேர் முதலாகவும் தூதன் சொல்லுகிறான் என்றும் நாம் பார்க்கின்றோம். எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அடுத்ததாக தூதன் கூறுகிறான், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று கூறுகிறான் என்றும் நாம் பார்க்கின்றோம். வயது சென்ற போதும் வேண்டினார்கள், வேண்டினது கிடைத்தது. அதுபோல நாமும் சில காரியங்களை அநேக வருஷங்கள் கேட்டிருப்போம். ஒருவேளை இனி கிடைக்காது என கூட யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதித்தாலும் காத்திரு, நான் தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பிள்ளைகளே, எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்டு வருஷங்கள் ஆகிறதா? உங்களை நம் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் நினைவில் வைத்து உங்களுக்கு அருளி செய்வார். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு கேளுங்கள். சகரியாவுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் தனக்கு ஒரு குழந்தை வேண்டுமென்று கேட்கிற பிள்ளைகளை மறவாமல் அவர்களுக்கு அருளி செய்யும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.